தூக்கம் வந்து விட்டது. நினச்சி கூட பார்க்க முடியல. இப்போவும் கை காலெல்லாம் உதறுது. கோயம்புத்தூர் போகிறேன். பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று. அப்படி போட்டு ஏறுறாங்களே. Cock, Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. And hoopty finna bounce with a cutie riding round, gripping Uzi, spitting Uzi's at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo round. You be goofy, I be gassy, smoking Uzi by the pound. And the hoopty finna bounce. Hi guys, welcome back to my channel. நான் உங்க பிவி விலாகர். என்ன பிவிஎஃப் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா அப்படின்னு சொல்ல முடியாது, பெரிய ரைடு தான். ஒரு 2 days ரைடு. என்னடா லியோ தான் இல்லையே, எப்படி ரைடு பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டோட பைக்கை தாங்க எடுத்துகிட்டு போகிறேன். அந்த அளவுக்கு ஒரு ரைடு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரைடு போகிறேன். எங்கே என்னன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு மோட்டோ விலாகில் சொல்கிறேன். அப்போதான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன், புரியும். ஓகேவா? எத்தனை பேர் போகிறோம், எங்கே போகிறோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக மோட்டோ விலாகில் சொல்கிறேன் போகும்போது. இந்த இடத்துல லியோவை தான் மிஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக வருவான், லியோ வருவான். இப்போதைக்கு இன்னொரு வண்டியில் போகிறோம். நம்ம R15 தான் போகிறோம். வண்டி எப்படி பேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஓகே பேஃபே, சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான தட்டி விட்டுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் தான் பிஎஃப் ரைடர் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும். கொஞ்சம் எக்கோ தான் அடிக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எக்கோ அடிக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அது பார்த்துங்க. ஓகேவா? ஸோ ஓகே பேஃபே, வாங்க அப்படியே வண்டி ஓட்ட அப்படியே உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் ரெடி ஆகிட்டு. என்னடா அது புது பைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது பைக் இல்லை, எல்லாம் நமக்கு பழக்கப்பட்ட பைக்கு தான். நம்ம தம்பியோட பைக்கு தான் அது. கொஞ்சம் அப்படி எப்படின்னு சொல்லி இந்த வண்டி எடுத்துட்டேன். முன்னாடி லக்கேஜ்லாம் பேக் பண்ணிச்சு. எனக்கு அம்மா நிற்கிது ஹெல்மெட் வச்சுக்கிட்டு. ஸோ ஓகே பிஎஃபே, நம்ம வந்து கிளம்புவோம். அப்படியே உங்களுக்கு மோட்டோ விலாகில் கண்டினியூ பண்ணுறேன். இதான் சார் நக்கீர தெரு தான். கோயம்புத்தூர் போகிறேன். சரி, புவனகிரி அப்படி போயிடுவேன். சரி ஓகே மக்களே, ஒன்றும் சொல்லவில்லை. நம்ம கெட்டப்பையும் பார்த்துட்டு போலீஸ்காரனை விட்டார். ஓகே, நம்ம ஊர் தாங்க, நம்ம செம்னார்வேல் கடத்தோடு தான். அங்கே போலீஸ் பிடிச்சி கேட்குறாங்க. ஸோ ஓகே மக்களே, அப்படியே போவோம். போகிற வழியில் அப்படியே ஹைவே ரீச் பண்ணிட்டு உங்கள்கிட்ட அப்படியே பேசுகிறேன். ஓகேவா? நிறையா பேச வேண்டியது இருக்குது. அப்படியே அப்படியே பேசுவோம். என்னோடய கொஞ்சம் ரீசெண்ட் டைமாக நிறையா நேரஞ்சரிலாம் போயிடுச்சு எனக்கு. எல்லாத்தையும் பற்றி பேசுவோம். உங்களோட டவுட்டெல்லாம் இதில் நிறையா விஷயத்தில் கிளியர் பண்ணுறேன். நிறையா கேள்வி கொஸ்டின்லாம் கேட்டிங்க, எல்லாத்தையும் என் மைண்டில் வச்சுட்டு தான் இருக்கிறேன். பேசுவோம், இதை பற்றி நம்ம பேசுவோம். ஸோ ஓகே பிஎஃப், அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் சுவாரஸ்யம் நடந்துச்சுன்னா அதையும் காமிக்கிறேன். ஓகே, ஸோ அப்படியே போகலாம்ல சார்? அந்த இடத்துல போக முடியாதா? சரி ரோடை உள்ளே விட்றானுங்க. ஓ, அந்த கொள்ளிடம் பாலம் இதனாலயா? ரைட். ஆமாம், இதுக்கப்புறம் கொள்ளிடம் பாலம் வரும். என்னடா அது ஹைவேல விடலையேன்னு பார்த்தேன். ஒன்றும் இல்லை பிஎஃப், இப்போ ரீசெண்டாக நம்ம அந்த கொள்ளிடம் பாலம் இருக்குது பார்த்தீங்களா? கொள்ளிடம் பாலம் அந்த ஆற்றை தாண்டின உடனே ஒரு பெண்டு ஒன்று வரும். அந்த பெண்டில் வந்து பாலம் வந்து உள்வாங்கிட்டு, நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஏதாவது கையில் கிடச்சா போட்டு விட்றேன். பாருங்கள் எந்த லட்சணத்தில் ரோடுக்கு வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். எனக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிடும் பிஎஃப், இது வந்து சிமெண்ட் ரோடு. உங்களுக்கு ஃபுல்லாகவே தார் ரோடு கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு மட்டும்தான். ஃபுல்லாகவே சிமெண்ட் ரோடு தான். எங்கே பார்த்தா சிமெண்ட் ரோட்லேயே கட்டினதுனால அது என்ன ஆகும்னா, ஓவராக ஜம்பிங் ஆகும். வண்டி ரொம்ப ஜம்பிங் ஆகும், கடுப்பாகும் எனக்குலாம். வண்டி கிட்டத்தட்ட ஒரு 60 போனாலே உதணும் வண்டி. அவ்வளோ கடுப்பாக இருக்கும். நல்ல வேலையாக அந்த வழியாக யாருக்கும் எதுவும் ஆகலை, அது வரையும் சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு சீர்காழி தாண்டி கொள்ளிடம்குள்ளே போகிறோன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் மக்களே. இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளிடம் பாலத்தில் இருக்கிறோம். ஆக்சுவலாக அந்த தெரிதல் லைட்டு, ஆனால் வண்டி போயிட்டு தாங்க இருக்குது. அங்கே போகல, வந்துக்கிட்டு இருக்கு. அதான் சொல்கிறப்ப தான் உங்களுக்கு, அது இப்படி போகல, அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க ஃபுல்லாக லைட் இருக்கா? அது வந்து ஹைவே. இது வந்து பழைய கொள்ளிடம் பாலம். அங்கே உங்களுக்கு லைட்டு போடுறேன், லைட்டு போட்டாலும் தெரியும். பழைய கொள்ளிடம் பாலம் பிஎஃப் இது. அது இது புதுசு. பா, நீ ஹைபீம் போட்டினா நானும் ஹைபீம் போடுவேன்டா தம்பி. அப்பா என்ன பள்ளமாக இருக்குது. அதாங்க புதுசு வந்தோன்னே பழசை மறந்துட்டாங்கல்ல. இப்போ கடைசியில் பார்த்தீங்களா, பழசு தான் நம்மளை காப்பாற்றுது. புதுசு பாருங்க உடஞ்சி போய் கிடக்கு.
அந்த காலத்தில் கட்டினது இன்னமும் இருக்குது. இப்போ ரீசெண்டாக கட்டினவெல்லாம் ஐயோ அம்மானு வாயை பிளந்துக்கிட்டு இருக்கு. நல்லா பாலம் கட்டுறீங்களா தம்பி? ஹைவே வரவில்லை, அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். அம்புட்டு வெறி மாப்பிள்ளைக்கு மேலே ஏறினாலும் சும்மா சிட்டாக பறந்துட வேண்டியதான் பிஎஃப்ஏ. ரொம்ப நாள் கழித்து மோட்டோ விளாக் பண்ணுறாங்க. ரொம்ப 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 நாள் கழிச்சு. கிட்டத்தட்ட இந்த தருணத்தில் வந்து நான் இதுலேருந்து லியோ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் பிஎஃப்ஏ. லியோ இந்த வார்த்தைக்கு எவ்வளோ பேர் ஐயோ. பஸ்ஸில் சைடு ஏறக்கூடாது, பஸ் அந்த பக்கம் ஏறுது. எப்படி போட்டி போட்டு ஏறுறாங்களே. அப்பா இன்னும் எப்படி போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து ஹைவே ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து மேலே போக வேண்டும். டிராஃபிக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் டிராஃபிக் தான். ஃபாக் லைட் ஆஃப் பண்ணுவோம், கரண்ட்டு பில்லு மிச்சமாகும்ல. என்ன பேசுகிறதே தெரிலங்க. மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதே சமயம் லியோ மிஸ் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிஎஃப்ஏ லியோவை. சப்போஸ் நம்ம வேறு வண்டி எடுத்துகிட்டு ரைடு, நான் மேக்ஸிமம் வேறு வண்டி எடுத்துகிட்டு ரைடு போனதே கிடையாது. நம்ம லியோவை தான் என்றைக்குமே. சப்போஸ் லியோவுக்கு உடம்பு தரல, நம்ம வந்து ரைடு போயே ஆகணும் சூழ்நிலை அப்படின்னா மட்டும்தான். அதுக்கும் நான் யூஸ் பண்ணதே கிடையாது, இன்ன வரைக்கும் யூஸ் பண்ணது கிடையாது. அப்படி போனால் நம்ம இஞ்சி மிஞ்சி போனால் நம்ம குதிரை ரேஸ் போகிறோம்ல, அதுக்காக வேணால் நான் அங்கே இங்கேயும் போயிருப்பேன். அதுக்காக தான் நான் அங்கே இங்கேயும் போயிருப்பேனே தவிர மற்றபடி நான் இது பண்ணதே கிடையாது. நம்ம லியோ இல்லாமல் நான் எங்கேயும் போனதும் கிடையாது. இப்போ லாங்கு கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் ஒரு 1500 கிலோமீட்டர் ரைடு லியோ இல்லாமல் போகிறேன். அப்படிங்கும்போது ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் லியோவை. கஷ்டமாக இருக்குது, அதே சமயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்டா என்னடா ஆச்சு லியோவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, லியோ வந்து கொஞ்சம் என்னோடய குடும்ப சூழ்நிலைக்காக கொஞ்சம் அவனை அடமானம் தான் வச்சுருக்கிறேன். என்னங்க செய்யுது, நம்ம வந்து மிடில் கிளாஸாக பிறந்துட்டோம், அதுதான் உண்மை. நம்ம ஒன்று எங்கள் அப்பா ஒன்று சேர்த்து வச்சு பைக் வாங்கிக்க, ஹெல்மெட் வாங்கிக்க, ஊரை சுற்றுன்னா சொல்லலை. நம்ம சம்பாரித்தோம், பைக் வாங்கணும் ஒரு ஆசை, ரொம்ப ஆசைங்க எனக்கு வந்து பைக் வாங்கணும் அப்படின்ட்டு. அதில் எனக்கு பிடிச்ச பைக்கு பல்சர் தான். பல்சரில் 220 எடுக்கணும்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த வண்டி அது. ஏன்னா நீ ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்கிட்ட ஒரு பல்சர் இருக்குது 150ன்னு. ஏதாவது அந்த சின்னதாக ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது, என்னோடய ஒரு வாழ்க்கை வரலாறு இருக்கும்ல, நான் வண்டி வாங்கினது எப்படின்னு. அது உங்களுக்கு தேவை. உங்களுக்கு எப்படி சொல்கிறது, நான் ஏன் 150 வாங்கினேன், ஏன் அப்போயே நான் 220 வாங்கலை, இப்போ ஏன் நான் மறுபடியும் பல்சரே எடுத்தேன் 220 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி யாராவது இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டு என்னோடய சின்ன ஒரு ஸ்டோரியை உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, கொஞ்சம் பெரிய ஸ்டோரி தான், இருந்தாலும் சுருக்கி சின்னதாக சொல்கிறேன். ஓகேவா? ஓகே பேஃபே, இன்னும் வந்து புவனகிரிக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். புவனகிரி போயிட்டு அங்கேயிருந்து நம்ம அடிக்கணுங்க. கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் கோயம்புத்தூர், 400 கிலோமீட்டர்கிட்ட 50 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டாங்க. 43 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணிட்டோம் வீட்டிலேருந்து. இன்னும் கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 400 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. போயிட்டு 400 450 தெரியல, என்ன நான் கூகுள் மேப்பு எந்த மேப்பும் போடலை. நம்ம கோயம்புத்தூர் வரையுமே ரூட்டு தெரியும். அதனால் சரி சாரிங்க, புவனகிரிக்கு 5 இல்லைங்க 12 கிலோமீட்டர் போட்டிருக்கு பிஎஃப்ஏ. 12 கிலோமீட்டர் போட்டிருக்கு புவனகிரிக்கு. ஓகே ஓகே ஓகே. மைண்டு வீட்டிலே கொஞ்சம் இருந்தோம், வேலைக்கு அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கலாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க பிஎஃப்ஏ. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு வண்டி நினப்பாக இருக்குது, தூக்கம் வரல, நிஜமாக தூக்கம் வரலைங்க. அவனுக்கு வாழ்க்கையில் என்னென்னமோ ஃபெயிலியர் வரும். லவ் ஃபெயிலியர்லே பயலோ சுத்தமாக அவுட்ருவாங்க. லவ் ஃபெயிலியர்லாம் ஒரு இதே கிடையாது, பைக் ஃபெயிலியர் தாங்க இருக்கிறதுல கஷ்டம். நம்ம கூடயே இருந்த ஒரு துணை, கூடயே இருந்த ஒரு பொருள் நம்மளை விட்டு போய் அதை பிரிஞ்சு இருக்கிற ஒரு வழி இருக்குது தெரியுமா? ஜோயோ, வாழ்க்கையில் வந்து அந்த கஷ்டம் மட்டும் யாருக்கு அமைஞ்சிடக்கூடாது. இந்த எதிரிக்கு கூட அந்த மாதிரி கஷ்டம்லாம் அமைஞ்சிடக்கூடாது. அப்படி தான் நான் நினைப்பேன். என்னடா ஒரு மிஷினுக்கார எந்த பேச்சு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்தவரைக்கும் அது மிஷினாக இருக்கலாம் பிஎஃப்ஏ. என்னையை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ஒரு காடு, என்னோட ஒரு எப்படி சொல்கிறது, அதாங்க லியோ, என்னோடய லைஃப் மை லியோ. அப்படி தான் என்றைக்கும். மக்களே, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பட்டக்ஸு சூத்வலி காய்ஸ் அந்த மாதிரி பட்டக்ஸ் வழியாக இருக்குது. கரெக்டாக வண்டியை கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்ரு, 114 கிலோமீட்டர் ஓடி இருக்கோம். கொஞ்சம் கையை வலிக்குதுங்க, அதாவது க்ளவுஸ் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு புது க்ளவுஸுங்க அது. ஏன்னா R15க்கு இந்த மாதிரி க்ளவுஸ் தான் போடணும், வேறு வழியே இல்லை.
ஏன்னா என் க்ளவுஸ் வந்து ரொம்ப டெம்பராக இருக்குங்க, இது பண்ண முடியல, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, மேலெலாம் பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா? இதுமாதிரி நம்ம ஹைவே ஏறதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போதோ தெரில. ஆஹா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேப்பூர் பைபாஸ் கிட்ட நிற்கிறோம். உண்மையிலே இது லைட் இல்லைன்னா கண்ணே தெரிலங்க, லைட்டு தான் மெயின். அஜாட் போட்டேன், கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கட்டுமே அப்படின்னு அஜாட் போட்டேன். ஸோ ஓகே பிஎஃபே, அட போக போக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு பிஎஃபே. கிட்டத்தட்ட 114 கிலோமீட்டர் நம்ம ஓட்டிகிட்ருக்குறோம் நான் ஸ்டாப், எங்கேயும் நிப்பாட்டவே இல்லை. 114 கிலோமீட்ரு வீட்டில் எடுத்ததுலேருந்து ஓட்டிகிட்ருக்குறோம். ஆஹா, பரவாயில்லைங்க. ஆனால் பட்டக்ஸ் ரொம்ப வலிக்குதுங்க, ரொம்ப வலிக்குது. நம்ம 220 ஓட்டணும்னு வச்சுக்கலாம், ஒரு 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான், 200-300 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வலியே தெரியும். அது லைட்டாக தான் தெரியும், அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய இதாக இருக்காது. இப்போ என்ன நம்ம கொஞ்சம் குஷன்லாம் போட்டு தானே வச்சுருக்குறோம். இது ஆனால் ரொம்ப டெம்பராகுது, சூத் வலி காய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பல்சர் வரதுனா வந்து R15 வரதானே ஆகிட்டேன் இப்போதைக்கு. கொஞ்சிக்காதீங்க காய்ஸ், எல்லாம் நம்ம வண்டிங்க, எல்லாம் நம்ம பசங்க, நம்ம வண்டிங்க அதெல்லாம், அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. தயவு செஞ்சு ப்ரோ நீ 220 தான் ஓட்டணும், R15 நமக்கு எதிரி ஓட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாம் நமக்கு பிடிச்ச வண்டி தான், நம்ம வண்டி தான். ஓகேவா? இதோட ஃபஸ்ட்டு டோல்கேட் கடந்து விட்டோம். கோயம்புத்தூருக்கு இன்னும் 245 கிலோமீட்டர் இருக்குது. ஆத்தூருக்கு இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் பிஎஃபே. சாரன்னு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே பிஎஃபே, அப்படி போக கண்டினியூ பண்ணுறேன். வண்டியை பார்த்தீங்களா, ஒரு 100, 105 இப்படியே தான் ஓட்ட போகிறேன். அப்படியே தான் ஓட்டணும்னா கேட்டிங்கன்னா ஓட்ட மாட்டேன், ஒரு 90க்குள்ளே கூட மெயின்டைன் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப அழுத்தி ஓட்ட மாட்டேன். ஓகேவா பிஎஃப் மக்களே, இந்த கேர் ஒரு எலக்ட்ரிக் காரு ரொம்ப நேரமாக நம்ம கூட ரேஸ் வந்தாகுது. பாவி, பைக்குக்கு காருக்கு வித்தியாசம் இல்லையாடா. ஸ்லோ பண்ணுறாப்புல, அப்புறம் திடீர்னு பக்கத்தில் போனால் திடீர்னு அதிகரிக்கிறாப்புல, முந்திட்டு போகிறாப்புல, அப்படியே என்ன சைடில் பார்க்குறாப்புல, பக்கத்தில் வரலையா கொஞ்சம் அப்படியே ஸ்லோ பண்ணுறாப்புல. தேவையா கோபால் இதெல்லாம்? அது நைட்டு நேரத்தில் இந்த மாதிரி பண்ணுறதுனால தாங்க ஆக்சிடெண்ட்டே ஆகுது. இந்த மாதிரி ஆளுகளால் தான் ஆகுது. நமக்கு ஏன்பா, நம்ம பொறுமையாகவே போவோம். இன்னும் கரெக்டாக வந்து 220 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா முத்துமலை அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்கோம். அவங்களுக்கு முருகன் சைடில் தெரிவாப்புல, அங்கே இருக்காப்புல முத்துமலை முருகன் கோவில். முத்துமலை முருகன் கோவில். ஓகே பேபே, அப்படியே முருகனை தரிசிச்சிட்டோம், அப்படியே போய்கிட்டே இருப்போம். ஓகேவா? நம்ம ரைடோட 3வது டோல்கேட்டு இது. வந்து என்ன டோல்கேட்டுன்னு தெரியலையே. கரெக்டாக 25 கிலோமீட்டருக்கு பிஎஃபே சேலத்துக்கு. டிக்கி பெயின் ஓவராக இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழித்து ரைடு பண்ணுறேன். அதே சமயம் R15 சொல்லவே தேவையில்ல, பேக் பெயினாகவே ஓவராகவே வரும். ஓவராக தான் இருக்குது. ஆனால் ஓகே, பரவாயில்ல, சமாளிச்சிடலாம், என்ன பண்ணுறது. ஆனால் நைட்லேயும் நல்லா டிராஃபிக் தாங்க ஆகுது, நைட் நேரத்துலையுமே. அது ஒரு ஆள் நம்ம அப்படியே போகுமா, பாவங்க. அதாங்க அந்த ரெக்கைக்கு உள்ள இதுதான், பேரிகார்டை தூக்குறாரு பாருங்க. அதே இந்த போலீஸ்கார் திட்டுறாரு, ஏன்டா எடுக்கிற அப்படின்னு. மனசாட்சி வேணாம் கொஞ்சம் கூட, எப்படி அந்த ட்ரக்கு போகும் அதில். ஸோ கடவுளே, பிவிஎஃப் ஒரு பெரிய சம்பவத்துலேருந்து தப்பிச்சிருக்கேன். அதான் சொல்லிட்டேன்ங்க அப்போவே, நம்ம கரெக்டாக போனால் கூட எதிர எப்படி வருவான்னு தெரியாது. அதுவும் நைட்டு நேரத்தில் ரொம்பவே ரைடெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஒரு ஃபாஸ்ட் அந்த செகண்டு தான் கட்டை அடிக்கல, இந்த வண்டியில் கட்டை அடிக்கல அப்படின்னா அவுட்டு. நான் ஃபுல்லாகவே அவுட்டு, வண்டியும் சரி நானும் சரி. நினச்சி கூட பார்க்க முடியல, இப்போவும் கை காலெலாம் உதறுது, கிட்டுன்னு நடுங்குது. அப்படியே கரெக்டாக வந்துட்டுருக்கோம், டக்குன்னு ஒரு 2 வீலர் உள்ளே பூந்துட்டுங்க. அந்த என்ன நினப்பில் வருவானுங்கன்னே தெரில. உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த லேடிஸு தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா அது அப்படின்ட்டு. முக்கால்வாசி நான் தெருவில் ஊருக்குள்ளே போகிறப்பெல்லாம் லேடிஸுக்கு தான் குறுக்க வரும். இப்போவும் அதே தான் குறுக்க வந்தது. அந்த பொம்பளைக்கு நான் என்ன சொல்கிறேன்னு, நான் என்ன அது திட்டுறதுன்னு தெரில எனக்கு. அதை போய் என்ன பேசினேன், என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே அதை முறைச்சி பார்த்துட்டு வந்துட்டேன். ஒன்றுமே சொல்ல, சாரின்னு சொல்ல, ஒன்றும் சொல்ல. அப்படியே இது மாதிரி போயிட்டுருக்கு. கொஞ்ச நேரத்தில் மாறி ஆகிட்டுங்க எனக்கு, கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிட்டு. உயிரே இல்லை பிஎஃப், என்ன நினப்பில் வராளுன்னே தெரில, சட்டுன்னு பூந்துட்டுங்க. ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு. மனசை விட்டேன், ஐயோயோ முடிஞ்சிட்டா கதை இன்னைக்கு நம்ம கதை அப்படின்னு.
ஐயோ தயவு செஞ்சு சொல்கிறேங்க, கொஞ்சம் ரோடு கிராஸ் பண்ணுறப்ப பார்த்து நிதானமாக வாங்க. தயவு செஞ்சு லூஸ் மாதிரி குறுக்க வராதிங்க. லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, நானாகவே இருந்தாலும் சரி, பார்த்து பத்திரமா போய் தொலைங்க. எல்லாம் நைட் ரைடை அவாய்ட் பண்ணுங்கள். நைட்டில் தான் ஓட்டணும்னு சூழ்நிலை வந்ததுன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன், பொறுமையாக வாங்க. இந்த லூஸு இந்த குறுக்க வர்றதெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. அது முக்கியமாக லேடிஸ், இந்த எதுக்கு அந்த பிரேக் வச்சுருக்கீங்கன்னா எனக்கும் தெரில. பிரேக்கெலாம் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் தெரில. நீங்கள் அது என்ன எங்கள் அப்பா கட்டின ரோடுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு வந்துட்டுருக்கீங்க. இப்பவும் சொல்கிறேன், எல்லா லேடிஸையும் சொல்லலை, சில தற்கூரிங்க இருக்குது. என்னடா ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. முடியலைங்க. என்னங்க பொம்பளை பிள்ளை, பொம்பளையும் ஆம்பளையும் சமந்தாங்க என்றைக்கும். நான் அப்படி தான் இன்றைக்கி நினைப்பேன். என்ன சில இடங்களில் சில ஆம்பளைங்க நாயால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாதனால தான் பிரச்சனை ஆகுது தவிர நல்ல பசங்களும் நிறையா பேர் இருக்காங்கங்க. ஐயோ முடியல மக்களே, தூக்கம் வர ஆரம்பிச்சிட்டு. இது ரொம்ப நாளாக தூங்கல, ஒரு 5 நாளாக கிட்ட சரியாக தூங்கலை. 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூக்கம் தான். அப்படியே வண்டி ஓட்டுற அந்த இதுலேயே தூக்கம் வரும் ரைட்டாக. சரி ரைட்டு கிளம்புவோம். நைட் ரைடெலாம் பண்ணாதீங்க, முடியல. ஃபுல் பண்ணுங்கண்ணே பெட்ரோலு. நம்ம ஊரில் ஒரு 900, இங்கே ஒரு 950. ஆல்ரெடி ஒரு 200 பெட்ரோல் இருந்துச்சு. 200 பெட்ரோல், 100 பெட்ரோல், 200 பெட்ரோல் இருந்துச்சு. நிறையா குடிக்கிறான் பையன். 336 கிலோமீட்டர் ஓடி இருக்குது பிஎஃப். நம்ம ஒரு ஃபுல் டேங்க் பண்ணி 336 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஒரு 20-30 கிலோமீட்டர் போகும், அவ்வளோதான் ரேஞ்சு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே 6 லைன் ரோடு பாருங்க. 1 2 3 3 இருக்கா. அவர் உள்ளார வரனா உட்காந்துக்கிறாரு பாருங்க. டோரை திறந்து போட்டு ஜாலியாக போயிட்டுருக்கிறாரு. தூக்கம் வர்ற மாதிரி இருக்குது பேச. மக்களே தூக்கம் வந்து விட்டது. முடியல, தூக்கம் வந்து விட்டது மக்களே. எந்த இடம் தெரில, ஏதோ ஒரு டோல்கேட்டு பக்கத்தில் நிற்கிறேன். டீயை வாங்கிட்டு குடிச்சிட்டு போகலாம் அப்படின்ட்டு. பார்த்தா தூங்கிடுவோம் இருக்குது. இன்னும் 70 கிலோமீட்டர் இருக்குது அந்த இடத்துக்கு. அங்கேயிருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் ரைடு ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பைக்கை பாருங்கள் எப்படி நிற்கிதுன்னு. நம்ம பைக் தான் நிற்கிது. ரைடு ஜாக்கெட்லாம் கட்டி போட்டேன், அழகாக நிற்கிதா. ஆனால் முடியலைங்க, பட்டக்ஸ் செட்டக்ஸ்லாம் வலிக்குது, தாங்க முடியல வலி. அப்படியே டீயை போடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டேன். வரும்போது பெரிய ஆக்சிடெண்ட் ஒன்று, செம்ம பெரிய ஆக்சிடெண்ட்டு. ஒரு லாரியும் ஒரு பஸ்ஸும். இதுதான் ஆம்னி பஸ்ஸு. சரியான இடிச்சிட்டு, எனக்கு தெரிஞ்சு அந்த லாரியில் உள்ள டிரைவர் அவுட்டுன்னு தான் நினைக்கிறேன். லாரியில் உள்ளதும் பஸ்ஸில் உள்ள டிரைவர் தான் அடிச்சிக்கிச்சு. ஏன் ஆப்போசிட் ரோட்டில் வராங்கன்னு தெரில, எதனால் அப்படிங்கிறது தெரில. மாற்றனே அது ஒரு பக்கம் ஆடிட்டு, அங்கே என்னென்னா ஒரு ஆன்ட்டி குறுக்க வருது, இங்கே என்னென்னா பஸ் ஆக்சிடெண்ட் ஆகுது. முடியல கத்துறே. இதுக்கு எதாவது தூக்கம் வேறு வருது. அப்படியே ஒரு ஓரமாக இடம் கொடுத்தாங்கன்னா படுத்து தூங்கிடலாம் இருக்குது. ஸோ நம்ம டீயை குடிச்சிட்டு கிளம்புவோம். பாட்டுக்கிட்ட கேட்டுட்டு தான் முட்டாய் வாங்கி போட்டோம்னா சரியாயிடும். இது எங்கேயுமே முட்டாய் இல்லை. நான் நிறுத்துற இடத்துல பூரா முட்டாய் கேட்குறேன், எங்கேயுமே கிடைக்கல. பார்ப்போம். ஒரு 750 மீட்டரில் என்ன இடம் வந்துச்சாடான்னு கேட்டிங்களா? அடுத்த டோல்கேட் வந்து விட்டது. ஆனால் உண்மையிலே சொல்கிறாங்க, அந்த காரு இவங்களாம் டோல் பாஸ் பண்ணிட்டு போகிறாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப பாவம் தான். ஏன்னா அப்பா சாமி, நான் மாயாரத்துலேருந்து கோயம்புத்தூர் வரதுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு இது 7வது டோல்கேட்டுன்னு நினைக்கிறேன். இடையில ஒரு டோல்கேட் வந்து நான் வீடியோ எடுக்கல, இது 7வது டோல்கேட். இது அடங்க அப்பா, ஒரு இதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு தெரில. சப்போஸ் ஓரளவுக்கு ஒரு 200 வச்சுங்களேன், எவ்வளோ பண்ணான்னு தெரில, உதாரணத்துக்கு சொல்கிறேன். 200 வச்சுட்டா கூட 7 டோல்கேட்டு. அடங்க அப்பா சாமி, 1400 இல்லை 200 வாங்குவாங்கன்னு தெரில. நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பைக்கு தான், அதனால் நம்ம டோல்லாம் பாஸ் பண்ணி போனது கிடையாது.
இந்த ஒரு ரோடை பாருங்களேன், இந்த பாலத்தை. ஆக்சுவலாக இது வந்து ஃப்ளைஓவர் மேலே பாலம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நினைக்கிறேன், அந்த அவினாசி டு கோயம்புத்தூர் பாலம்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இந்த பாலம். 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகணுங்குது. 96 போகிறோமே. ஒரு வேலை இல்லை அதை ரோட்டில், ஹைவேல. சித்ரான்னு ஒரு ஊரா? என்ன மக்களே, யாராவது கோயம்புத்தூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சித்ரான்னு ஒரு ஊர் இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க, பார்ப்போம். ஒரு ஆள் இல்லைங்க வண்டியா, செமையாகுது இந்த ரோட்டில். இதான் நினைக்கிறேங்க, இதுதானான்னு சொல்லிட்டு எனக்கு கன்ஃபார்மாக தெரில. அதனால் யாராவது இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்களா, இதான் அவினாசி பாலமான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. கோயம்புத்தூர் டு அவினாசி அந்த பாலம் புதுசாக கட்டினாங்கல்ல, அதான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே ஃப்ளைஓவர் தான், எங்கேயுமே இறங்கின மாதிரி தெரில. ஃபுல்லாகவே ஃப்ளைஓவரில் தான் போயிட்டுருக்குறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளைஓவரில் இப்போ ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ தாங்க ஒரு லாரி போகுது. அங்கங்கே டிஜிட்டல் டிவி மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குங்க பாலம். இந்த பாலம் தான் நினைக்கிறேங்க, செம்மையாகுதுங்க பாலம்ண்ணா. அப்பா வேற மாதிரி. இதில் வந்து கீழே அடுத்தடுத்த இதுலேருந்து ஏறுறது நினைக்கிறேன். காந்திபுரம் 9 கிலோமீட்டரு ரைட்டு. இதான் அந்த காந்திபுரம் டு அவினாசி மேம்பாலம். அப்பா செம்மையாக கட்டியிருக்காங்க. ஆனால் வெறித்தனம் தான். நான் இப்போ தான் இந்த ஃப்ளைஓவரில் ஃபஸ்ட்டு வரேன். கோயம்புத்தூர் அடிக்கடி வந்திருக்கேன், ஆனால் இந்த பாலம் ஓப்பன் பண்ணதுலேருந்து நான் வரல, இப்போ தான் வரேன். நல்லா இருக்குங்க. ஆனால் மக்களே, ஒரு வழியாக இடத்துக்கு வந்தாச்சு. கிட்டத்தட்ட 405 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். அப்பா சாமி, அடிக்குது ஒரு டிஆர்எஃப் வண்டி. இன்னும் ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கு. இந்த அந்த வண்டி கூட நில்லு நீயும். அப்பப்பா அம்மாம்மா அடுங்குதே. என்ன ஹிமாலயன் மண்ணு மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க.